ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆண்களுக்கு 4:30 மணிக்கு அந்த வெளியே இருக்கிற இடத்துல ஜமாத் நடக்கும். இன்ஷால்லா அங்கே போய் தொழுதுக்கோங்க. அடுத்ததாக தஸ்மீன் பின்த் தமீம் அன்சார், ஹாஃபிலா பின்த் அப்துல் காதர் இர்ஷாத், சூரா அத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். லகத் خلقنال إنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அத்தீன் மீதும் ஒளிவத்தின் மீதும் சத்தியமாக, ஜினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மேலும் அபயமளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக, திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவனை தாழ்ந்தவர்களின் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் ஈமான் கொண்ட சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. எனவே பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அப்துல் ஹஃபீஸ் இப்னு ஹாஜா முஹைதீன், அம்மார் இப்னு அஹமில் கான், சூரா முத்தொசீர் 1-15 வசனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாலும் நிகரற்ற நொடியுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், நீர் எழுந்திருப்பீராக, பிறகு அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இரட்சகனை பெருமைப்படுத்துவீராக. வஸியாபக ஃபதஹிர், மேலும் உமது ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக. வருஜஸ ஃபஹ்ஜுர், இன்னும் மசுத்தத்தை வெறுத்துவீராக. வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், நீர் கொடுத்ததை விட அதிகமானதை பேர கருதி மற்றொருக்கு உபகாரம் செய்யாதீர். வலிரப்பிக ஃபஸ்பிர், இன்னும் உமது இரட்சகனுக்காக கஷ்டங்களை சகித்துக் கொண்டு நீர் பொறுமையுடன் இருப்பீராக. ஃபஇதா நுகிர ஃபின்னாகூர், குழல் சூர் ஊதப்பட்டுவிட்டால் فذلك يومئذ يوم عسير, அந்நாளில் எவ்வாறு ஊதாடுதானது கடினமான ஆளாக இருக்கும். على الكافرين غير يسير, அந்நாள் நிராகரிப்பவருக்கு எளிதானதன்று. ذرني ومن خلقت وحيدا, என்னையும் தனித்த நிலையில் தான் படைத்தோனை விட்டுடீராக. وجعلت له مالا ممدودا, நான் உனக்கு ஏராளமான சொல்லத்தை ஆக்கியிருந்தேன். وبنين شهودا, அவனுடன் இருக்கக்கூடிய ஆண் மக்களை நான் அவனுக்கு கொடுத்தேன். ومهدت له تمهيدا,
அவனுக்கு வாழ்வதற்கு வேண்டிய தயாரிப்புகளை ஏற்கனவே அவனுக்கு நான் தயார் செய்து வைத்தேன். ثم يطمع أن أزيد பின்னும் நான் அவனுக்கு செல்வங்களை அதிகமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மபாரிக். அடுத்த நிகழ்ச்சி மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி. நாம் கற்றுக்கொண்ட இல்மை நம்மோடு வைத்து கொள்ளாமல் அதை பிறருக்கு எடுத்துரைப்பதே ஒரு முஃமினுடைய அடையாளம். அப்படி ஒரு இனிமையான பயானை நமக்கு கற்றுத்தருவதற்காக இதோ நம்முடைய மாணவர்கள் மரியம் ரஹிமா பின் அஷ்ரஃப் அலி, தூய்மையான எண்ணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு தூய்மையான எண்ணம். இன்னமல் அமலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எனவே நம்ம எல்லாரும் தூய்மையான எண்ணத்தை இருக்கணும். தொழுறோம், அல்லாஹ்க்காக தொழுறோமா, ஓதுறோம், சந்திச்சு ஓதுறோமா, சதக்கா செய்கிறோம், அல்லாஹ்க்காக செய்கிறோமா, நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யணும். அல்லாஹ் கலரையோ முகத்தையோ சர்வத்தையோ பார்க்க மாட்டான், நம்ம உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பான். உடம்புல ஒரு சதை துண்டிருக்கு, அது சீராகிட்டா எல்லாமே சீராகிடும். அதுதான் நம்மளோட உள்ளம். எனவே நம்ம அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம அவனை மட்டுமே வரகணும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மபாரிக். அடுத்ததாக இன்ஷாஃப் இப்னு அபு தாஹிர் குத்புதீன், எது மகத்தான வெற்றி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, என்னுடன் பயிலும் சிறார்களே, உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையான சபையில் நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற பல வழிகள் இந்த உலகத்தில் பல பேர்களால் காட்டப்படுகிறது. அது போன்ற சபையை தேடி அமரக்கூடியவர்களாகவும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டுமா, இப்படி எல்லாம் தலைப்புகள் எத்தனையோ புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன, வியாபாரம் ஆக்கப்படுகின்றன. உண்மையிலே வெற்றினா என்னங்க? இஸ்லாத்தின் அடிப்படையில் இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றி தான் உண்மையான வெற்றி. நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா இல்லையா? நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களிடம் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 1வது வசனம், கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இறை நம்பிக்கை யாரிடம் இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. பொதுவாக மனிதர்கள் எழுதக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தலைப்புகளை தேடி பார்க்குற நாம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து இன்றளவும் உளவழித்து கொண்டிருக்கிற இறைவன் புறத்திலிருந்து வந்த அந்த ஒரு கிதாபை
நாம் அலட்சியம் செய்கிறோம். அதில் தான் உண்மையிலே வெற்றிக்கான வழி இருக்குது. அப்படிப்பட்ட கிதாப் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வழங்கினான். அதில் மிக உன்னதமான அற்புதம்தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கின இந்த குர்ஆன். அதுதான் இந்த கிதாப். இந்த கிதாபில் தான் உண்மையிலே வெற்றிக்கான வழி இருக்குது. இந்த கிதாபை ஓதுனனால தான் அல்லாஹுவின் உதவியால் நான் உங்கள் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தந்திருக்கிறான். ஒரு காலமும் அலட்சியம் செஞ்சிடாதீங்க. இந்த குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிலேயே சிறந்தவர் யார்? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. குர்ஆனை யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர். அல்லாஹ் ஒரு சிறந்த இடத்தை எனக்கு குர்ஆனை கற்றுத்தருகிற உஸ்தாத்மார்களுக்கு வழங்கணும்னு நான் துஆ செய்கிறேன். அப்போ இந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்பானது! அதே போல் குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு அழகான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. குர்ஆனை கற்றுக்கொண்ட நல்ல மனிதரின் உதாரணம் எலுமிச்சம் பழம் போன்றது. அது சுவையாக இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குர்ஆனை ஓதாமல் இருக்கக்கூடிய நல்ல மனிதரின் உதாரணம் பேரிச்சம் பழம் போன்றது. இது சுவையாக இருக்கும், ஆனால் மனமாக இருக்காது. தீயவனாக இருந்து குர்ஆனை ஓதக்கூடிய மனிதரின் உதாரணம் துளசி செடி போன்றது. துளசி செடி எப்படி இருக்கும்? கசப்பாக தானே இருக்கும். அதே நேரத்தில் குர்ஆனையும் ஓதாமல் தீயவனாக இருப்பவரின் உதாரணம் கொமட்டிக்காய் போன்றது. இதில் எந்த வகையான சுவையும் இருக்காது, மனமும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதிலேயே சிறந்த உதாரணம் எது? எலுமிச்சம் பழம். நாங்கள் சுவையாகவும் இருப்போம், மனமாகவும் இருப்போம். அது குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மனிதர்களின் நிலை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தெரியுதா உங்களுக்கு வெற்றிக்கான வழி எந்த புத்தகத்தில் இருக்கு? நாம் எதை கையில் எடுக்கணும், நாம் எது கூட தொடர்பு இருக்கணும், எது நம்மளை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கும், ஈருலகிலும் எது நமக்கு வெற்றி பெற்று தரும் என்றதை எல்லாம் எனக்கு விளங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த குர்ஆனை மிஸ் பண்ணவே கூடாது. பிள்ளைங்க கையில் அதிகமாக ஃபோனை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த குர்ஆனை கையில் கொடுங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு சோகம், ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அல்லாஹ் உன்னுடைய வேதத்தில் குறிப்பிடுறான். 10வது அத்தியாயம் 57வது வசனம், யா அய்யுஹன்னாசு கத் ஜாஅத்துக்கும் மௌஈதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதவ் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், மனிதர்களே, அல்லாஹ் அழைத்து உங்களுக்கான நல்லுபதேசம் இது. இறை உள்ளத்தில் உள்ள நோய்க்கு நிவாரணம், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழி காட்டும் அருளாகவும் இருக்கும். இந்த குர்ஆனில் தான் அனைத்து வகையான சோதனைக்கும் தீர்வு இருக்கு. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கிதாபோட இறுதி வரை தொடர்பில் இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என் உஸ்தாத்மார்களுக்கும் என்னுடைய பயிலும் மாணவிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக்.